இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டால்பி டிஜிட்டல் விசஸ் டிடிஎஸ் விசஸ் டால்பி அட்மாஸ் ஃபுல் ட்ரூத் என்ன அப்படிங்கிறத பற்றி தமிழில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டைரெக்டாக அதை வந்து சொல்ல போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா வெரி சிம்பிளாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதேமாதிரி பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஈஸியாக புரிகிற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக புரியாது. இந்த வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லாங் வீடியோ தான், எப்படியும் 1/2 hour கிட்டத்தட்ட வந்துடும். ஸ்கிப் பண்ணி தயவு செஞ்சு பார்க்காதீங்க. பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல் வீடியோ பார்த்துருங்க. ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா சுத்தமாக புரியாது. ஓகே, வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வளரலாம் பேச வேணாம், ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் தனுஷ் ரேடியோஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் வந்து பார்த்தோன்னா பார்க்க போகிறோம். டால்பி டிஜிட்டல் அதேமாதிரி டிடிஎஸ் டால்பி அட்மாஸ். நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா கமெண்ட்டில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வேறு சேனலில் இருக்கட்டும், வேறு சேனலில் வந்து பார்த்துட்டோம்னா டால்பி அட்மாஸ் வருமான்னு சொல்லி நிறையா பேர்த்துக்கு புரிதல் இல்லாமல் இருக்குது. அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஆனால் என் டிவியில் டால்பி இருக்குது, டிடிஎஸ் சப்போர்ட் இல்லை, ப்ராப்ளமா? அட்மாஸ் அப்படின்னா என்ன? நார்மல் 5.1னா என்ன டிஃப்ரென்ஸு? அதேமாதிரி தேட்டர் சவுண்ட் வீட்டில் வருமா அப்படிங்கிறத பற்றி பிகினர் லெவலில் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதேமாதிரி ஸ்லோவாக அட்வான்ஸ் லெவலில் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளியரான ஆன்சர் கொடுக்குறேன், எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத பற்றி. இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள். கம்ப்ளீட்டாக கிளாரிட்டியாக கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக பாருங்கள். அப்போ தான் உங்களாலேயும் டால்பி அட்மாஸ், டால்பி டிஜிட்டல் இதெல்லாமே ஒரிஜினலில் கேட்க முடியும். கண்டிப்பாக பேசிக்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா சவுண்ட் பேசிக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சவுண்ட் பேசிக் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஃபார்மெட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பேசிக் வந்து பார்த்துட்டோம்னா புரிஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து மோனோ விசஸ் ஸ்டீரியோ விசஸ் சரவுண்டு அது போயிடலாம். ஃபஸ்ட்டு மோனோ அப்படிங்கும்போது சிங்கிள் சேனல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சவுண்டு வேலை செய்யும். அந்த ஓல்டு ரேடியோ செட்டு இந்த மாதிரி டைப்லலாம் வந்து பார்த்துட்டோம்னா மோனோ ஆம்ப்ளிஃபையர் தான் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி ஸ்டீரியோ அப்படிங்கும்போது 2 சேனல் லெஃப்ட் அண்ட் ரைட்டு இந்த 2 சேனலில் வேலை செய்யும். அது வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மியூசிக் சிஸ்டமில் காமனாக யூஸ் பண்ணுறது. அதேமாதிரி சவுண்டு நம்ம சுற்றி வர மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீல் கொடுக்கும் அந்த சரவுண்ட் சவுண்டுங்கிறது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மூவியில் ரெயின் சீன் வரும், மழை வர மாதிரி, ஹெலிகாப்டர் வர மாதிரி, இந்த மாதிரி சீன்ஸ்லலாம் ஸ்டீரியோவில் ஃப்ரண்ட்டில் மட்டும் கேட்கும். சரவுண்டில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சைடில் பேக்லேயும் கேட்கும். இதுக்காக தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சவுண்டு ஃபார்மெட்ஸ் வந்து பார்த்தோன்னா க்ரியேட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போ டாப்பிக்குள்ளே வந்துடலாம். பார்ட் 1ன்னு எடுத்துக்கோங்க. இந்த டீகோடர் மூலிமா வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளால் எல்லா டெக்னாலஜியில் இருக்க டால்பி டிஜிட்டல், டால்பி டிடிஎஸ், அதாவது வந்து டிடிஎஸ், டால்பி அட்மாஸ் இதெல்லாமே எடுக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி கடைசியாக நான் சொல்கிறேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டால்பி டிஜிட்டல் ஃபுல் அண்ட் ஃபுல் டீப்பாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டால்பி டிஜிட்டல் டெவலப் பண்ணது யார் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டால்பி லெபார்ட்டரிஸ் அப்படிங்கிறவங்க. ஹிஸ்ட்ரி ஷார்ட்டாக சொல்கிறேன். சினிமாவுக்கு ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணாங்க, அப்புறமேட்டு டிவிடியில் பாப்புலர் ஆச்சு. டெக்னிக்கலாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சிம்பிள். டெக்னிக்கலாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா டால்பி டிஜிட்டல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா AC3 ஃபார்மெட். நீங்கள் டீகோடரில் இம்ப்ரானிக்ஸ் கிட்டலாம் யூஸ் பண்ணும்போது AC3 ஃபார்மெட் அப்படின்னு வரும். அதுதான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டால்பி டிஜிட்டல் அப்படிங்கிறது. அதில் எல்லா டீகோடரையும் யூஸ் பண்ணுறது பேசிக்கான டிஜிட்டல் டால்பி டிஜிட்டல், பேசிக்கான டால்பி அட்மாஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு சில இதில் தான் வரும். அது நான் பின்னாடி சொல்கிறேன் நான். இப்போதைக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா டால்பி அதாவது வந்து டால்பி டிஜிட்டலும் டிடிஎஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பேசிக்கான ஃபார்மெட்டு தான் இந்த டீகோடரில் ஒர்க் ஆகும். பக்கா ஒரிஜினல் வேலை செய்யாது அப்படிங்கிறத நான் நீட்டாக சொல்லிடுறேன் நான். அது ஏன் வேலை செய்யாது, ஏன் அப்படிங்கிறத பற்றி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பின்னாடி நான் சொல்கிறேன். அதே மாதிரி AC3 ஃபார்மெட்டுன்னு சொல்லியிருப்பேன். இது என்னென்ன சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா 5.1 சேனல் வந்து பார்த்துட்டோம்னா சப்போர்ட் பண்ணும். 5 ஸ்பீக்கரு ப்ளஸ் ஒரு சப்வூஃபர். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் செட்டப்பு அப்படின்னா ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு, அதேமாதிரி சென்ட்ரு டயலாக் ஸ்பீக்கர் மாதிரி டயலாக் வாய்ஸ் வரும். அதேமாதிரி ரியரில் சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, சப்வூஃபருக்கு பேஸு. இந்த கான்செப்ட்டில் தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வேலை செய்யும். அதேமாதிரி டயலாக் மோஸ்ட்லி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சென்ட்ரு ஸ்பீக்கரில் வரும். கம்ப்ரெஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுமாதிரி மூவி ஃபுல் ஆடியோ ரொம்ப பெரிய சைஸாக இருக்கும். அதாவது வந்து இப்போ 5.1 ஒரிஜினல் ட்ராக் டால்பி அட்மாஸாக இருக்கட்டும், டால்பி டிஜிட்டல், டிடிஎஸ் இந்த ஃபார்மெட்டில் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மூவி எடுத்துகிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜி வழியாக ஆடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் கன்வெர்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கம்ப்ரெஷன் பண்ணுவாங்க. கம்ப்ரெஷன் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா மூவி ஃபுல் ஆடியோ ரொம்ப பெரிய சைஸாக இருக்கும். ஸ்டோரேஜ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சேவ் பண்ண கம்ப்ரெஸ் பண்ணுவாங்க.
அந்த கம்ப்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் டால்பி டிஜிட்டலில் மோர் கம்ப்ரஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அதிக கம்ப்ரஸ், அதாவது வந்து சைஸை குறைச்சி அதிக கம்ப்ரஸ். ஏன் அப்படின்னா ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டால்பி டிஜிட்டலில் ஃபைல் சைஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கம்மியாக இருக்கும் கம்பேரிட் டு டால்பி அட்மாஸாக இருக்கட்டும், டிடிஎஸ்ஸாக இருக்கட்டும். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிக்கும்போது டால்பி டிஜிட்டல் அப்படிங்கிறது பேசிக்கான இதில், அதாவது வந்து சைஸ் கம்மியாக இருக்கும். அது எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டிவி சேனலில் டால்பி அட்மாஸ் டால்பி டிஜிட்டல் வரும். டால்பி டிஜிட்டல் வரும். அதை வந்து அது எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்மால் சைஸ் ரூமுக்கு, அதேமாதிரி ஈஸியாக ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு, கேமிங் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு, அதேமாதிரி கம்ஃபர்டபுளாக எல்லா டிவிலையும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா டிவிலையும் வேலை செய்கிற மாதிரி கான்செப்ட் அது. ரொம்ப ஹை டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா டால்பி டிஜிட்டல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஃபீல் ஆகும். எல்லா ஸ்பீக்கர்லேயும் பாடுற மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஃபீல் ஆகும். பட் நார்மல் யூஸருக்கு மோர் தென் எனஃப் தான். பட் நார்மலாக யூஸ் பண்ணுறவங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? டால்பி டிஜிட்டல் பற்றி நான் ஈஸியாக புரிஞ்சுற மாதிரி சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதேமாதிரி ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக டீட்டெயிலான வீடியோ ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதேமாதிரி இப்போ டிடிஎஸ் வருவோம். டிடிஎஸ் அப்படிங்கும்போது டிடிஎஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டிஜிட்டல் தியேட்டர் சிஸ்டம். டிஜிட்டல் தியேட்டர் சிஸ்டம் தான் டிடிஎஸ் ஃபுல் ஃபார்மு. டெவலப் பண்ணது யார் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டிடிஎஸ் இன்க், அதாவது ஐஎன்சி, டிடிஎஸ் ஐஎன்சி அப்படின்னு கம்பெனி. பேசிக் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டால்பி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ஃபைல் சைஸை கம்மி பண்ணியிருப்பாங்க. டிடிஎஸ் எடுத்துக்கும்போது கம்மியான கம்ப்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து லெஸ் கம்ப்ரஷன் அதில் வந்து பண்ணியிருப்பாங்க. லெஸ் கம்ப்ரஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது வந்து அதாவது வந்து ஒரிஜினல் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வ் பண்ணும்போது, அதாவது வந்து இப்போ எக்ஸ்ப்ளோஷனு, இந்த கன் ஷாட்டு, அதாவது வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கு, குண்டு வெடிக்கிறது, இந்த மாதிரி ஹெலிகாப்டர் வருது, அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக அதை வந்து ஓப்பனாக ஃபீல் ஆகும். எதில் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா டிடிஎஸில் ஓப்பனாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபீல் ஆகும். நம்ம அதாவது வந்து டால்பியில் ஃபீல் பண்ணுறத விட டிடிஎஸில் நல்லா ஃபீல் பண்ணலாம், அந்த கான்செப்ட்டு. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பிட்ரேட்டு, அதாவது வந்து பிட்ரேட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் சிம்பிளாக என்ன அப்படின்னா டால்பி டிஜிட்டல் பிட்ரேட்டை விட யூஸ்வலாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கம்மியாக இருக்கும். அதாவது டிடிஎஸ் பிட்ரேட் வந்து பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும். அதிக பிட்ரேட் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப அதிகமான கிளாரிட்டி கிடைக்கும். கிளாரிட்டி மோஸ்ட்லி அதிகமாக கிடைக்கும் டிடிஎஸில். டால்பி டிஜிட்டலில் கம்மியாக கிடைக்கும். பிட்ரேட் வந்து பார்த்தோன்னா கம்மியாக இருக்கும். அதேமாதிரி கிளாரிட்டி கொஞ்சம் மீடியமாக இருக்கும். சாதாரணமாக 5.1 வந்து பார்த்தோம்னா சாதாரணமாக ஸ்பீக்கரில் கேட்குறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் டால்பி டிஜிட்டலுங்கிறது. ஹையர் பிட்ரேட்டு அப்படிங்கிறது மோர் குவாலிட்டியாக இருக்கும். அது வந்து கிளாரிட்டியாக இருக்கும். ஏன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளூரேயில் டிடிஎஸ் ஃபார்மெட்டு, அதாவது வந்து டிடிஎஸ் ஃபார்மெட் வந்து பார்த்தோம்னா காமனாக இருக்கும் ப்ளூரேயில். ஏன் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ப்ளூரே டிஸ்கில் ஸ்டோரேஜ் ரொம்ப பெருசு. அதேமாதிரி கம்ப்ரஷன் கம்மி வச்சு பெட்டர் குவாலிட்டி கொடுக்க முடியும். ப்ளூரே டிஸ்கில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் ரொம்ப அதிகமாக வச்சு நம்மளுடைய டிடிஎஸ் ஃபார்மெட்டை நல்லா கொஞ்சம் கம்ப்ரஷன் கம்மியாக பண்ணி பெட்டர் குவாலிட்டியில் எடுத்து கொடுக்க முடியும். அதனால தான் மோஸ்ட்லி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ப்ளூரே டிஸ்கில் டிடிஎஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி எல்லா டிவிலையும் வந்து பார்த்தோன்னா டிடிஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டால் பண்ணாது. மோஸ்ட் ஆஃப் தி டிடிஎஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டிவியில் வந்து சப்போர்ட் பண்ணாது. சம்டைம்ஸ் ஒவ்வொரு இதில் சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. மூவி ப்ளே பண்ணால் சவுண்டு வராது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் டிடிஎஸ் ஃபார்மெட்டில் இருக்கும்போது. அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது ஒரு சில இப்போ வர டிவிலையா இருக்கட்டும், இல்லை லேப்டாப்லையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் 5.1 டிடிஎஸில் ஒரிஜினல் எடுக்கலாம். பட் ஆனால் அப்போது வந்த டிவியில் மோஸ்ட்லி எடுக்க முடியாது. அதை நான் சொல்லிக்கிறேன் நான். ஏன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கம்பேபிலிட்டி செக் பண்ணணும் முக்கியம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சம்டைம்ஸ் மூவி ப்ளே பண்ணும்போது சவுண்டு வராது. அதுதான் டிடிஎஸில் பிரச்சனை. பட்டு அதாவது வந்து ஒரிஜினல் நீங்கள் ஃபீல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ வர டிவியில் டிடிஎஸ் ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதேமாதிரி டீகோடரும் வந்துருச்சு. ஏவி ரிசீவரில் யூஸ் பண்ணும்போது ஒரிஜினலாக கிடைக்கும். பட் நம்ம டீகோடர் அசம்பிளில் யூஸ் பண்ணும்போது பேசிக்கான இது தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கிடைக்கும். இதுதான் உண்மை. இப்போ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டால்பி அட்மாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். டால்பி அட்மாஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ரியல் கிங் அப்படின்னு சொல்லலாம். ரியல் கிங்கு ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா டெவலப் பண்ணது
டெவலப் பண்ணது யார் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டால்பி லேபரேட்டரிஸ் தான். அதே டால்பி லேபரேட்டரிஸ் தான். டால்பி அட்மாஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பிக்கெஸ்ட் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும். பிக்கெஸ்ட் டிஃப்ரென்ஸு இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஜஸ்ட்டு சேனல் பேஸ்டு கிடையாது. நம்ம இந்த டீகோடர்லேருந்து எடுக்கும்போது 5.1 7.1 சேனல் பேஸ்டு தான் வரும். சேனல் பேஸ்டுக்கும் ஆப்ஜெக்ட் பேஸ்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஆடியோ. இது வந்து நம்ம டால்பி அட்மாஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சேனல் பேஸ்டு கிடையாது. அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் பேஸ்டு. ஆப்ஜெக்ட் பேஸ்டு அப்படிங்கும்போது நல்லா ஃபீல் பண்ண முடியும். அதோடைய கிளாரிட்டியாக இருக்கட்டும், இப்போது யாராவது நடந்து வரதா இருக்கட்டும், இல்லை ஹெலிகாப்டர் சவுண்டாக இருக்கட்டும், மழை வர சவுண்டாக இருக்கட்டும், பின்னாடி இருந்து பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாமே கிளியராக பக்காவாக கேட்கும். ஆப்ஜெக்ட் பேஸ்டு இருக்கும்போது சேனல் பேஸ்டுனா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சவுண்டு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸ்பீக்கருக்கு அசைன் பண்ணுவாங்க. அந்த ஸ்பீக்கருக்கு அசைன் பண்ண இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபிக்ஸ்டாக இருக்கும் சேனல் பேஸ்டில். ஆப்ஜெக்ட் பேஸ்டு அப்படின்னா என்ன அப்படின்னா சவுண்டுக்கு வந்து பார்த்துட்டோம்னா பொசிஷன் வந்து அசைன் பண்ணுவாங்க. 3D ஸ்பேஸில் அதாவது வந்து பொசிஷன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அசைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹெலிகாப்டர் சீன் வரதா இருக்கட்டும் 5.1ல் சைடில் மூவ் ஆகும். அதே மாதிரி அட்மாஸில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மேலேருந்து ஃப்ளை ஆகிற மாதிரி ஃபீல் வரும். அந்த மாதிரி கான்செப்டில் எல்லாமே டால்பி அட்மாஸ் ஒரிஜினலில் கண்டிப்பாக நம்ம கிடைக்கலாம். அதே மாதிரி அது ஏன் அப்படி ஃபீல் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹைட்டான ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அட்மாஸ் செட்டப்பு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 5.1.2 யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி 7.1.2 7.1.4 அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் நம்பர் எல்லாமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சீலிங் ஸ்பீக்கர். இந்த 5.1 அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும். ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு, சென்ட்ரு, சரவுண்டு லெஃப்ட் ரைட்டு, அதே மாதிரி சப்வூஃபர். இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 5.1 சொல்லுவோம். அந்த 2, 4 கடைசியாக வர்றது பாயிண்ட் என்ன அப்படின்னா சீலிங் ஸ்பீக்கர். அதாவது வந்து நம்ம சைட்லேருந்து கேட்குற சவுண்ட் எல்லாமே சீலிங் ஸ்பீக்கர். அது எல்லாமே ஃபிக்ஸ்டு அசைன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டிடிஎஸில் டால்பி இந்த டைப்பில் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து சேனல் பேஸில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஸ்பீக்கருக்கு வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆப்ஜெக்ட் பேஸ்டுங்கும்போது சவுண்டு வந்து பார்த்தோம்னா பொசிஷன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அசைன் பண்ணியிருப்பாங்க. 3D ஸ்பேஸில் ஒர்க் ஆகும். அதை தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அட்மாஸ் அதாவது வந்து அட்மாஸுடைய பவர்ஃபுல்லு ஏன் அப்படி சொல்கிறோம்னா அதுதான் காரணம். அதேமாதிரி சவுண்டு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா லிமிட்டட் கிடையாது ஸ்பீக்கருக்கு. சவுண்டு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அட்மாஸில் லிமிட்டட் கிடையாது. அதாவது வந்து 3D என்விரான்மெண்ட் இருக்கும்போது ஃப்ரீயாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆடியோ கிளாரிட்டியான பக்காவான ஆடியோ ரிசல்ட்டை தரும். அதாவது வந்து நகர்றதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 3Dயில் என்விரான்மெண்டலில் கண்டிப்பாக ஃப்ரீயாக கிடைக்கும். நம்ம சேனல் பேஸ்டுங்கும்போது சவுண்டு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா லிமிட்டடான வால்யூம் இருக்கட்டும், ஸ்பீக்கராக இருக்கட்டும், லிமிட்டடான ஒரு இதில் தான் வேலை செய்யும். பட் அட்மாஸ் அப்படிங்கும்போது ஃப்ரீலி 3D என்விரான்மெண்டலில் வேலை செய்யும். ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அட்மாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அட்மாஸ் சப்போர்ட் பண்ணுற மூவி போடணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அட்மாஸ் சப்போர்ட்டடான ஏவி ரிசீவர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வாங்கணும். ப்ராப்பரான ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்ட் கிடைக்கணும். அதே மாதிரி ரூம் கரெக்டான செட்டப் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அமைக்கணும். இல்லாட்டி டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக தெரியாது. இது எல்லாமே பக்காவாக பண்ணும்போது தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டால்பி அட்மாஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபீல் பண்ண முடியும். அதுமாதிரி ரியல் லைஃப் கம்பேரிசன் வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பார்க்கலாம். ரியல் லைஃப் கம்பேரிசன் வீடியோ அப்படிங்கும்போது ஃபைனலாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கிளியர் கம்பேரிசன் வரலாம். ஸ்மால் பட்ஜெட் அதாவது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கம்மி பட்ஜெட் இருக்கும்போது நீங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டிவி ஸ்பீக்கர்ஸ் ஒன்லி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது டால்பி டிஜிட்டலே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா போதுமான அளவு. 5.1 ஹோம் தியேட்டர் யூஸர் அப்படிங்கும்போது பெட்டர் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா டிடிஎஸ் நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல் செட்டப்பு ப்ளஸ் சீலிங் ஸ்பீக்கர் எல்லாமே இருக்குது என்கிட்ட, அமௌண்ட்டை பற்றி பிரச்சனை இல்லை எனக்கு கிளாரிட்டியான ஒரு குவாலிட்டியான ஆடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இம்மர்சிவாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா டால்பி அட்மாஸ் அல்டிமேட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அல்டிமேட்டாக இருக்கும். கடைசியாக ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பெஸ்ட்டு ஃபார்மெட் டிபெண்ட் எதில் ஆகியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பெஸ்ட்டு ஃபார்மெட் எதில் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ரூம் சைஸை பொறுத்தும், ஸ்பீக்கர் குவாலிட்டி பொறுத்தும், ஆம்ப்ளிஃபையர் பவரை பொறுத்தும், அதே மாதிரி கண்டென்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்.
பட் பியூர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டர் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக டால்பி அட்மாஸ் தான். அடுத்ததாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டிடிஎஸ்ஸு, அடுத்து 3வதாக இருக்கிறது தான் டால்பி டிஜிட்டல் அப்படிங்கிறது. இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதேமாதிரி ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ். இப்போ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டீகோடர் மூலிமா, இந்த டீகோடர் அப்படிங்கும்போது அஸ்ட்ரா கிட்டோட சேர்ந்தது இந்த டீகோட்ரு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, FT003 இருக்கட்டும், ஜிடெக்கில் வர டீகோடராக இருக்கட்டும், அந்த மாதிரி டீகோடராக இருக்கும்போது இல்லை ஜிடெக்கில் கலர் டிஸ்பிளேலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது வந்து நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுறேன். எல்லாத்தையும் கவர் பண்ணும்போது என்னென்ன எடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். டால்பி டிஜிட்டல் பேசிக்காக எடுக்கும். அதே மாதிரி பேசிக்கான டிடிஎஸ் ஃபார்மட் கண்டிப்பாக அதில் எடுக்கலாம். அதில் மாற்றமே கிடையாது. அதே மாதிரி அட்மாஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அட்மாஸ் அப்படிங்கிறது அது தனி, அதாவது வந்து அது வேறு. டிடிஎஸ் இது எல்லாமே 5.1 இதுலேயே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சேனல் பேஸ்டில் யூஸ் பண்ணும்போது ஃபீல் பண்ண முடியும். அந்த கிளாரிட்டியாக இருக்கட்டும், டிடிஎஸில் வர சவுண்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே ஃபீல் பண்ண முடியும். பட் ஆனால் டால்பி அட்மாஸ் அப்படிங்கும்போது அதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சீலிங் ஸ்பீக்கர் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த குவாலிட்டியான ஆடியோவை வந்து பார்த்துட்டோம்னா கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் டால்பி அட்மாஸ் அப்படிங்கிற இதுக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணது பார்த்துட்டோம் அப்படின்னா, ஒரிஜினலான குவாலிட்டி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏவி ரிசீவர் தான் தரும். அதுதான் உண்மை. ஓகே, இப்போ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எந்தெந்த ஏவி ரிசீவர் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டெனானில் நான் சொல்கிறது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் தரேன். அந்த ரெண்டுலேயுமே வந்து பார்த்துட்டோம்னா ட்ரூவான டால்பி அட்மாஸ் வந்து பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்கும். டெனானில் X1700H, அதாவது வந்து டெனான் X1700H, அதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கிரேட் என்ட்ரி. அதில் மிட்ரேஞ்சான அட்மாஸ் ஏவிஆர் ரிசீவர் அது பக்காவாக இருக்கும். அது அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா யமகாவில் RX V6A அந்த மாடல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் அட்மாஸை. வித் யமகா சிக்னல் ப்ராசஸிங்கோட கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். ரெண்டுமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரிஜினல் டால்பி அட்மாஸ் கேப்பபிள் இருக்குது அது ரிசீவரில். இந்த ஃபேக்கான இதில் வந்து பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஒரிஜினாலிட்டியான ஏவிஆரில் கண்டிப்பாக கிடைக்கும். அதை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உணர முடியும். அதே மாதிரி ரூம் சைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம யூஸ் பண்ணுற சாதாரண இது, அதாவது வந்து சீப்பான டீகோடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ட்ரூவான அட்மாஸ் போர்டு வந்து பார்த்துட்டோம்னா வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது. அதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டால்பி அட்மாஸ் வந்து பார்த்தோம்னா சப்போர்ட்டே பண்ணாது. FT003 சீரியஸில் 5.1 டிஎஸ்பி போர்டாக இருக்கட்டும், இல்லை ஜெனரிக்கில் 5.1 டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ் டிகோடர் போர்டாக இருக்கட்டும், இல்லை யூஎஸ்பி ஆப்டிக்கல் டாங்கிள் டிகோடராக இருக்கட்டும், சிம்பிளான ஏவி பிட் போர்ட்ஸாக இருக்கட்டும், இதில் எதுலேயுமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக டால்பி அட்மாஸ் அப்படிங்கிற இது வந்து டெக்னாலஜி வந்து பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக வேலை செய்யாது. அதனால் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டால்பி அட்மாஸ் ட்ரூவாக கொடுக்க முடியாது. அதே மாதிரி டால்பி ட்ரூ ஹெச்டி வித் அட்மாஸும் கொடுக்க முடியாது. DTS:HX தர முடியாது. ஈவனாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்கள் 7 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி ரியலான அட்மாஸ் சவுண்ட் எடுக்கணும்னாலும் கண்டிப்பாக எடுக்காது. இந்த டிகோடர்லாம் என்ன வேலை செய்யும் அப்படின்னா பேசிக்கான டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் டிடிஎஸ் ப்ளஸ் PCM இந்த டெக்னாலஜி மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். சில போர்டில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சப்போர்ட் பண்ணும் டால்பி அட்மாஸு லெஜிட்டில். இந்த மாதிரி சீப் போர்டில் சப்போர்ட் ஆகாது. HDMI AV ப்ராசஸரில் வித் டால்பி அட்மாஸ் இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. எந்தெந்த போர்டு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டீகோட் HDMI சிக்னலில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். டால்பி அட்மாஸாக இருக்கட்டும், DTS:Xஆக இருக்கட்டும், ட்ரூ ஹெச்டி, மேட்டு, ARC. எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா VSX HTP டிஜிட்டல் ஆடியோ போர்டு வித் HDMI ARC ப்ளஸ் அட்மாஸ் இந்த போர்டாக இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா DSP அண்டு HDMI மல்டி சேனல் அட்மாஸ் டீகோடர் போர்டாக இருக்கட்டும். அடுத்து HDMI டால்பி அட்மாஸ் ப்ராசஸர் 8 to 16 சேனல் வரும். அந்த மாதிரி
இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். டால்பி அட்மாஸ் வந்து பார்த்துட்டோம்னா பேசிக்கான ஒரு சின்ன ஒரு ஒரிஜினாலிட்டியில் காமனான இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கலாம். நான் இப்போ சொன்ன 3 ஆப்ஷன்லேயுமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டீகோடிங் போர்டில் கண்டிப்பாக எடுக்கலாம். எந்தெந்த போர்டு மஸ்ட்டு இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு போர்டில் என்னென்ன மஸ்ட் இருக்கணும்னா HDMI இன்புட் கண்டிப்பாக இருக்கணும். HDMI EARC ஃபார் எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அட்மாஸ் ஸ்ட்ரீமிங் டிவிக்கு. அதே மாதிரி டால்பி அட்மாஸ் லைசன்ஸ்டு சிப்செட்ஸ் இருக்கணும். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் போடுறீங்க, அதாவது வந்து என் சேனல்லுன்னு இல்லை, நிறைய பேர் சேனலில் டால்பி அட்மாஸ் லைசன்ஸ் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா லைசன்ஸ் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்பர் 1 ஓகே அது. பட் அதில் வேலை செய்யுமாங்கிறதே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டவுட்டும் கிடையாது, வேலையே செய்யாது அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம சாதாரணமான இந்த டீகோடராக இருக்கட்டும் FT033 இருக்கட்டும் ஜிடெக்காக இருக்கட்டும் டிஜிட்டலில் எந்த ஒரு இம்ப்ரானிக் கிட்டாக இருக்கட்டும் எந்த கிட் எடுத்துக்கிட்டாலுமே அதில் ஒர்க் ஆகிறது அப்படின்னு வந்து என்ன வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டால்பி டிஜிட்டல், அதாவது வந்து டால்பி டிஜிட்டலில் பேசிக்கானதில் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பேசிக்கான DTS ஃபார்மட் கண்டிப்பாக வேலை செய்யும். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா PCM இந்த ஃபார்மட்டு கண்டிப்பாக வேலை செய்யும், வேலை செய்யாதுன்னு நான் சொல்ல கிடையாது. நிறைய பேர் டால்பி அட்மாஸ் அப்படிங்கிறது அது வேறு செக்ஷனுக்கு வந்துடும். அது டால்பி அட்மாஸுங்கும்போது கண்டிப்பாக லைசன்ஸ்டு சிப்செட் வச்சுருந்தா மட்டும்தான் அதில் மட்டும்தான் ஒரிஜினாலிட்டி குவாலிட்டி எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. 7.1.2 மேலே இருக்கிற ப்ராசஸிங் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரூம் சைஸு ஸ்பீக்கரு, அதாவது வந்து ஹைட் ஸ்பீக்கரு, லென்த்தான ஸ்பீக்கர் இருக்கணும், பாக்ஸ் அந்த மாதிரி அடிக்கணும். அதே மாதிரி டிவி இல்லை ப்ரொஜெக்டர் அதில் வந்து HDMI ARC இருக்கணும், EARC இருக்கணும். அதே மாதிரி இன்புட் இருக்கணும். இதில் எல்லாமே டால்பி அட்மாஸ் ஒரிஜினாலிட்டி குவாலிட்டியில் சப்போர்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அடுத்து வந்து டீகோடிங்கில் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரிஜினாலிட்டியான டால்பி அட்மாஸ் குவாலிட்டி ஒரிஜினாலிட்டியே எடுக்க முடியும். மற்றபடி நிறைய பேருக்கு தெரியல, அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நான் இன்றைக்கி காலைல கூட யூடியூப்பில் பார்த்தேன் ஒருத்தர் வீடியோவில், அவர் சொல்லியிருக்காப்படி பேசிக்கான இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா புரிகிற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் அதை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கிளாரிஃபை பண்ணி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறது தான் உண்மை. டால்பி அட்மாஸுங்கிறது அது வேறு செக்ஷனு. டால்பி FT003 வந்து டால்பி அட்மாஸ் லைசன்ஸ் வாங்கியிருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகிறதே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் DTS ரெண்டுமே பேசிக்கான இதில் ஃபார்மேட்டில் சப்போர்ட் பண்ணும். பேசிக்கான இதே போதுமான அளவு. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா PCMல சப்போர்ட் பண்ணும். HDMI ARC இருந்தாலும் சரி, ஆப்டிக்கலாக இருந்தாலும் சரி, கோயாக்சியலாக இருந்தாலும் சரி, இல்லை ARC இன்புட்டாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துலேயுமே சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி HDMI அப்படிங்கிறது அது தனி டீகோடிங் ஆப்ஷன். அதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நல்லா வேலை செய்யுதுன்னு சொல்லியிருக்கோம். அதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கோயாக்சிக்கல் ஆப்டிக்கலை விட HDMI ARCங்கிறது நல்லா வேலை செய்ய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஓகே, டவுட் எல்லாத்துக்குமே கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். பேசிக்காக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். நான் உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி நான் வீடியோ போடுறேன். நான் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் தனுஷ் ரேடியோஸ். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் அப்படின்னா கண்டிப்பாக இன்ஸ்டண்ட்டாக கால் பண்ணிடுங்க. நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா முடிச்சிக்கலாம். அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம்னா முடிச்சிக்கலாம்.